So, hi everyone, welcome you all back. So, in the last video, நம்ம Frappe frameworks ஃபுல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். So, like I've explained like what is Frappe framework என்ன, front end எப்படி ஒர்க் ஆகுது, back end எப்படி ஒர்க் ஆகுது, so doc types என்ன, doc type fields என்ன. So, we just did complete go through of all the basics in ERP Next. So, if you have missed it out, please go and check it out before you come to this video. So, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, so we're going to start a company. அந்த ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அட் தி எண்ட் ஆஃப் தி லாஸ்ட் வீடியோ வி சா வாட் ஆர் தி அப்கமிங் டாபிக்ஸ் ஆர். ஸோ அப்படி அந்த அப்கமிங் டாபிக்ஸோட சீக்வன்ஸில் தி ஃபர்ஸ்ட் திங் வே கோன் டிஸ்கஸ் இஸ் கிரியேஷன் ஆஃப் கம்பெனி. ஸோ நம்ம ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி நேச்சர் ஆஃப் பிஸ்னஸஸ் அவைலபிள் அவுட் தேர் இன் தி மார்க்கெட். இப்போதைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாருன்னா they can either go for proprietorship or one person company. இதுவே 2-3 பேர் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறது நினச்சாங்கன்னா they can either go for partnership form or public or private limited company. ஸோ இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் பிஸ்னஸஸ் ஆர் அவுட் தேர் இன் தி கரண்ட் மார்க்கெட். ஸோ இதில் நம்ம எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இந்த வீடியோவில் அப்படின்னா, ஸோ இட்ஸ் நியர்லி இம்பாசிபிள் டு எக்ஸ்பிளைன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக இந்த பர்டிகுலர் ERP நெக்ஸ்ட்டுக்கு we are starting a one person company. அந்த ஒன் பர்சன் கம்பெனி என்ன செக்டாரில் இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரில் இருக்குன்னு நம்ம ட்ரீட் பண்ணி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாக நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். ஸோ we are going to start a company which is a one person company which is also in a state of manufacturing sector. ஸோ there are multiple sectors available out there, பட் இப்போ இந்த வீடியோக்கு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம ஒன் பர்சன் கம்பெனி மேனுஃபேக்சரிங் செக்டர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் செக்டரில் எப்படி ஒரு ஐட்டம் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க, எப்படி ஐட்டம் கிரியேஷன் பண்ணுறது, எப்படி சப்ளையர் கிரியேஷன் பண்ணுறது, எப்படி சப்ளையர்ட்டு பொருள் வாங்கி அதை எப்படி சேல் பண்ணுறோம், இந்த சேல் பண்ணும்போது எப்படி பில் ஆஃப் மெட்டீரியல் அடிக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸில் வேணால் நம்ம டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் ஆஃப் கம்பெனி இல்லை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஆர் ஸ்ப்ரிண்ட் பிளான் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ முடிகிறப்போ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை கம்பெனி நேம் இஸ் இம்பார்ட்டன்ட், எப்படி அப்ரிவேஷன் ஒர்க் ஆகுது, எப்படி டிஃபால்ட் கரன்சி செட் பண்ணுறோம், அந்த டிஃபால்ட் கரன்சி செட் பண்ணால் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும், தென் ஜிஎஸ்டி ரேட் எப்படி செட் பண்ணுறது, தென் இஸ் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை டிக் பண்ணால் என்ன ஆகும், அன்செக் பண்ணால் என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரி at the end of the videos you can understand what are these content is about. Let's dive into the video. The last video itself நான் சொல்லியிருந்தேன் we are using Frappe version 15 which is a stable version released by Frappe. ஸோ நான் அந்த ஃப்ராப்பேவே லோக்கல் பெஞ்சில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் ஐ திங்க் ஐ கேன் ப்ரொவைட் யூ வித் வீடியோ லிங்க் ஆஃப் சம் அதர்ஸ். ஸோ அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன் திஸ் வீடியோ லெட் ஸ்டார்ட் வித் கிரியேஷன் ஆஃப் கம்பெனி. ஒன்ஸ் நீங்கள் ஃப்ராப்பை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செட்டப் விசார்ட்லேயே உங்களுக்கு கம்பெனி கிரியேஷன் பண்ண கேட்கும். பட் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் எ ஸ்க்ரீன் வில் பி ஓப்பன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் லைக் ஐ எக்ஸ்பிளைன் இன் லாஸ்ட் வீடியோ திஸ் இஸ் ஒர்க் ஸ்பேஸ் ஏரியா அண்ட் எவ்ரிதிங் லாஸ்ட் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் சம் கிளாரிட்டி அபவுட் தட் லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கிரியேஷன் ஆஃப் ஒரு கம்பெனி கிரியேஷன் பண்ணுறதுக்கு லெட்ஸ் டைப் இன் ஆசம் பார்ல போயிட்டு ஸோ லெட்ஸ் சி கம்பெனி லிஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை ஓப்பன் ஆகுது. ஸோ வில் கிளிக் தட். ஸோ யூ கேன் சி தட் ஒரு நம்ம எந்த கம்பெனியும் கிரியேட் பண்ணலை. ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கிரியேட் தி ஃபர்ஸ்ட் கம்பெனி. யூ கேன் சி லைக் தேர் ஆர் லைக் பஞ்ச் ஆஃப் டாக் ஃபீல்ட்ஸ் ஆர் தேர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கம்பெனி. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆஸ்டிக் மார்க் இருக்கோ ஸோ விச் இஸ் லைக் மேண்டட்டரி டு ஃபில். இதெல்லாம் ஆஸ்டிக்ஸ் மார்க் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் மேண்டட்டரி, பட் ஐ வில் டெல் யூ இந்த ஃபீல்டு கொடுத்தா என்ன ஆகும், இந்த ஃபீல்ட்லாம் எதுக்கு இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் கம்பெனி. ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் அ கம்பெனி நேம் as ABC. ஒன் பர்சன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ABC ஒன் பர்சன் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த நேம் இங்கே கொடுக்குற கம்பெனி நேம் எங்கெங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சேல் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணாலும் சரி, ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கி ஒரு பர்ச்சேஸ் கொட்டேஷன் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த பிரிண்ட் கொடுத்தாலும் இந்த நேம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ லெட்ஸ் மேக் ஷுர் தட் உங்களோட லீகல் நேம் தான் இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சும்மா பிரைவேட் லிமிடெட் பதிலாக பிவிடி எல்டிடி கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் அக்செப்டபிள். பட் அந்த ரிமைனிங் நேம்ஸ் ஷார்ட் ஃபார்மில் போடுறது அந்த மாதிரிலாம் போடாமல் as per your legal terms என்ன இருக்கோ அந்த நேமே இங்கே ஃபாலோ பண்ணுறது இட்ஸ் லைக் மச் மோர் அப்ரிஷியேட். நெக்ஸ்ட் கம் தி அப்ரிவேஷன் பார்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டான கம்பெனி நேம் கொடுத்த உடனே அப்ரிவேஷன் வந்து அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாமே எடுத்து வந்து உட்கார வச்சிருச்சு. ஸோ வாட் இஸ் அப்ரிவேஷன் அண்ட் வேர் இட் ரியலி அஃபெக்ட்ஸ்? நான் என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஸ்டார்டட் கிரியேட்டிங் அ டம்மி கம்பெனி. டம்மி கம்பெனி கிரியேட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணும்போது ஸோ அப்ரிவேஷன் நான் டிஃபால்ட்டாக நினச்சா சரி அப்ரிவேஷன் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு டெமோ டெஸ்ட் -1 வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது இந்த அப்ரிவேஷன் என்ன ஆகும்னா, ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும் பொழுதும் அந்த கம்பெனிக்கு செட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ABC பிரைவேட் லிமிடெட் கிரியேட் பண்ணுறேன்னா, ABC பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனிக்குள்ள கேஷ் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட், டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி அசெட் லைபிலிட்டின்னு சொல்லிட்டு எல்லா அக்கௌண்ட்ஸும் உள்ள கிரியேட் ஆகும். இந்த கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, கம்பெனி வைஸ் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கேஷ் அக்கௌண்ட் ஹைஃபன் அந்த கம்பெனியோட அப்ரிவேஷன் வந்து உட்காந்துக்கும். ஸோ இதை நான் அப்போ ரியலைஸ் பண்ணாமல் நான் வந்து டெமோ டெஸ்ட் -1 கொடுத்ததுனால எனக்கு ஒரு அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆச்சுன்னா கேஷ் ஹைஃபன்
டெமோ டெஸ்ட் -1 உட்காந்துச்சு. இட் வாஸ் லைக் ஒரே திடீர்னு வந்து என்னன்னா இவ்வளோ உட்காந்துட்டு இருக்குங்கிற மாதிரி பார்த்து தான் தெரிஞ்சது. எனக்கு அப்ரிவேஷன் இட்ஸ் ரியலி மேட்டர்ஸ் ஓவர். இந்த அப்ரிவேஷன் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, சில பேர் மல்டிபிள் கம்பெனிஸ் வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் கம்பெனிஸை ஐடென்டிஃபை பண்றதுக்காக இப்போ பார்த்தோன்னே தெரியும் கேஷ் ஹைஃபன் ஹே பிராக்கெட் பிஎல் இருந்தா ஓகே இது ஏபிசி லிமிடெட் போல. ஸோ வேற ஏதாவது இப்போ பிக்யூஆர் இருந்ததுன்னா அந்த இடத்துல பிக்யூஆர் அப்ரிவேஷன் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கேஷ் ஹைஃபன் பிக்யூஆர்னு இருக்கும். ஸோ டு ஐடென்டிஃபை தி கம்பெனி ஈஸிலி இன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்காக தான் இந்த அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இது இருக்க அப்ரிவேஷன் டிஃபால்ட்டாக நான் எடுத்துக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஐ கேன் கஸ்டமைஸ் இட் ஹவர் ஐ வாண்ட். ஸோ ஐ எம் கீப்பிங் இட் அஸ் ஏபிசி. இந்த அப்ரிவேஷன் ஒன்ஸ் நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்போ சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா, இப்போ நீங்க ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணிட்டீங்க, அப்போ கம்பெனி கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க சேஞ்ச் பண்ணா ஒரு என்ட்ரி மட்டும் சேஞ்ச் ஆகும். இமேஜின் நீங்க ஒரு 1000 என்ட்ரிஸ் பாஸ் பண்ணிட்டீங்க, திடீர்னு வந்து நான் அப்ரிவேஷன் சேஞ்ச் பண்றேன்னு நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த 1000 என்ட்ரிஸ்ல இருக்க எல்லா டாக் டைப்போட நேமும் சேஞ்ச் ஆகணும். இட் இஸ் லைக் a tedious ப்ராசஸ். ஸோ அதுக்காக தான் நீங்க அந்த அப்ரிவேஷனை கத்ரோட்டா நீங்க ஸ்டார்டிங்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான். தென் கம்ஸ் டிஃபால்ட் கரன்சி. ஸோ சின்ஸ் ஐம் ஸ்டார்டிங் திஸ் கம்பெனி இன் இந்தியா, மை டிஃபால்ட் கரன்சி வுட் பி INR. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து நான் இந்தியாவில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், துபாயில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன், எனக்கு ரெண்டு கம்பெனி ஒரு கரன்சியும் ஒரே இதில் மென்ஷன் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் கரன்சி யூ நீட் டு ஸ்டார்ட் அ டிஃப்ரெண்ட் கம்பெனி ஆல்சோ. தென் கம்ஸ் கண்ட்ரி ஐம் ஸ்டேட்டிங் இட் அஸ் இந்தியா. ஸோ இப்போ நான் இந்த ஐஎன்ஆரும் இந்த இந்தியா கொடுத்ததுனால எனக்கு என்ன பேக் எண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி கிரியேட் ஆகும் பொழுது எனக்கு பேக் எண்டில் ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்களேன், இப்போ எனக்கு அசெட்டில் பேயபிள்ங்கிற லெஜர் வந்து கிரியேட் ஆகிருக்காது. டிஃபால்ட்டாக எந்த ஒரு ERPலையும் கிரியேட் ஆகிருக்காது. நான் மேனுவலாக போயிட்டு அசெட் கீழே பேயபிள்ங்கிற லெஜர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இன் ERP நெக்ஸ்ட் இஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் பஞ்ச் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். லைக் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ், நார்மல் டெய்லி எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாத்துக்குமே டாக் டைப்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோம். டாக் டைப்ஸ்ங்கிற பட்சத்தில் அப்படி சொல்லாமல் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிரும். ஸோ அதுக்காக தான் இந்த டிஃபால்ட் கரன்சியும் கண்டினியூ கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் டிஃபால்ட் ஜிஎஸ்டி ரேட். இந்த டிஃபால்ட் ஜிஎஸ்டி ரேட் வந்து நம்ம ERP நெக்ஸ்ட்டில் 3 இடத்துல ஃபிக்ஸேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி வைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும், தென் வெண்டார் அண்ட் சப்ளையர் வைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும், தென் ஐட்டம் வைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த ஐட்டம் வைஸ் நம்ம ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வில் சூப்பர்சீட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐட்டம்க்கு 5% கொடுத்துருக்கேன், ஆனால் கம்பெனிக்கு டிஃபால்ட் 18% அப்படின்னா ஐட்டமோட 5% ஜிஎஸ்டி தான் கால்குலேட் ஆகுமே தவிர கம்பெனிக்கு 18% இருக்குன்னு சொல்லிட்டு அது கால்குலேட் ஆகாது. ஸோ இந்த இடத்துல நான் டிஃபால்ட் ஜிஎஸ்டி ரேட் 18% கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, கம்பெனி வில் கிரியேட் டிஃபால்ட் 18% IGST, 9% CGST, 9% SGSTங்கிற ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி அவ்வளோதானே தவிர உள்ள இதுதான் மேனிட்டரி எல்லா இடத்துலையும் அஃபெக்ட் ஆகுமே அப்படின்னு கிடையாது. ஸோ ஐட்டம் வைஸ் நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி அந்த ஐட்டம்க்கு ஜிஎஸ்டி ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணும் பொழுதோ இல்லை ஒரு பர்ச்சேஸ் ரெக்வஸ்ட் வாங்கும் பொழுதோ அந்த ஐட்டமுக்கு அந்த ஐட்டம் என்ன பர்சன்டேஜோ அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை தவிர ஒரு கஸ்டமர் வைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது, ஒரு டிஃபால்ட் ஜிஎஸ்டி கம்பெனி வைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இந்த கம்பெனி வைஸ் எப்போ ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, நீங்கள் ஐட்டமுக்கு ஜிஎஸ்டி ரேட் கொடுக்கல, ஒரு சப்ளையருக்கு ஜிஎஸ்டி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கம்பெனி வைஸ் டெம்ப்ளேட் அங்கே டிஃபால்ட்டாக வந்து உட்காரும். அப்போவும் நீங்கள் ஆல்டர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல நான் 18 கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, ஸோ இமேஜின் உங்களோட ப்ராடக்ட், உங்கள் கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட் வந்து 90% வந்து 5% அப்படின்னா நீங்கள் 5% கொடுத்துக்கலாம். அந்த ரிமைனிங் 18 இருக்கு இல்லையா, ரிமைனிங் 10% ஆஃப் 18% இருந்தது அப்படின்னா ஒன்றும் இல்லை, 18% ஒரு டெம்ப்ளேட் நம்ம ரெடி பண்ணணும். டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு டெம்ப்ளேட் ரெடி ஆயிரும். மீதி இல்லாத அந்த ஜிஎஸ்டி ரேட்ஸ்களை நம்மளா போயிட்டு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். இட்ஸ் லைக் ஈஸி ஜாப். தென் இஸ் குரூப். இந்த இஸ் குரூப்ங்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா, சில பேர் ஹோல்டிங் கம்பெனி, சப்சிடரிஸ் கம்பெனி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஸோ இஸ் குரூப் அப்படின்னா இதை வந்து நான் ஒரு ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்ல போகிறேன். நான் இந்த இடத்துல பேரண்ட் கம்பெனின்னு ஏதாவது கொடுத்துருந்தா மட்டும்தான் இட் வில் பிகம் சப்சிடரி. இல்லைனா திஸ் இஸ் ஹோல்டிங் கம்பெனி, இதுதான் ஒரு மெயின் கம்பெனி. இந்த கம்பெனி கீழே இன்னொரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, இதே மாதிரி எல்லா டீட்டெயில் கொடுத்துட்டு இஸ் குரூப் டிக் பண்ணிட்டு அந்த போன கம்பெனி கிரியேட் பண்ண இல்லையா ஆஸ் அ ஹோல்டிங் கம்பெனி, அந்த கம்பெனியை இங்கே நான் பேரண்ட் கம்பெனியாக கொடுத்துட்டேன் அப்படின்னா தட் கம்பெனி வில் பிகம் சப்சிடரி கம்பெனி. இந்த இடத்துல நான் சப்சிடரி ஹோல்டிங் எதுவுமே பற்றி பேசாததுனால I'll untick this. Then default holiday list. இந்த ஹாலிடே லிஸ்ட் நம்ம இப்போவே ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன ஹாலிடே கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே மேனிட்டரியாக டிஃபைன் பண்ணணும். இட்ஸ் நாட் ஹேஷ்டேக் இல்லைனா கூட இதை ஏன் டிஃபைன் பண்ண சொல்கிறேன்னா, நாளைக்கு ஹெச்ஆரில் ஒரு பேரோல் ஜென்ரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு ஹாலிடே லிஸ்ட் கேட்கும். நீங்கள் அங்கே டிஃபால்ட்டாக வேணும் அப்படின்னா இங்கேயே நீங்கள் டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஈஸியாக வந்து உட்காந்து. ஸோ லெட்ஸ் கிரியேட் a நியூ ஹாலிடே லிஸ்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹாலிடே லிஸ்ட் வந்து என்ன ரெடி பண்ணுறேன்னா, நேஷ்னல் இல்லை லோக்கல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கலாமே. ஸோ லோக்கல் ஹாலிடேஸில் என்ன கண்டென்ட் கேட்குது. ஸோ இந்தியாவில் சப்டிவிஷன் தமிழ்நாடு.
ஸோ தமிழ்நாடு. இப்போ நான் ஆட்டோ கொடுத்தேன்னா தமிழ்நாடு இருக்கிற லோக்கல் ஹாலிடேஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகி வந்து உட்காந்துரும். பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பொங்கலாக இருக்கட்டும், தீபாவளியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து உட்காந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆட் பண்ணணும், நான் ஒரு ஃபவுண்டர்ஸ் டே ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15th October இஸ் ஃபவுண்டர்ஸ் டே. ஸோ யூ கேன் ஆட் இட். ஆட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக இந்த கம்பெனிக்கு இந்த செட் ஆஃப் லோக்கல் ஹாலிடேஸ் ரெடி ஆயிடும். என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஹெச்ஆர்க்கு பேரோல் கிரியேட் பண்ணும்பொழுது இந்த செட் ஆஃப் ஹாலிடேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபீடிங் ஆகும். தென் கம்ஸ் கம்பெனி டிஃபால்ட் லெட்டர் ஹெட். இதை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் போல ஒரு டெஸ்ட்டுக்காக, பட் லெட்ஸ் கிளியர் இட். அண்ட் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிஃபால்ட்டாக இந்த லெட்டர் ஹெட் கிடையாது. ஸோ இந்த லெட்டர் ஹெட் எதுக்காக அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் சேல் இன்வாய்ஸ் போடுறீங்க, இல்லைனா பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறீங்க, அந்த பீனல் பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட்டாக மேலே ஒரு நம்மளோட லோகோ போட்டு நம்ம பேர் வரும் இல்லையா? ஸோ அந்த லெட்டரை டிஃபைன் பண்ணுறது நம்ம இங்கே தான் பண்ணியாகணும். ஸோ அதுவும் நம்ம இப்போவே பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் லெட்டர் ஹெட் நேம். என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட கம்பெனி இது இல்லை இந்த லெட்டர் ஹெட் நேம்ங்கிறது வந்து நம்ம மல்டிபிள் லெட்டர் ஹெட் கோர்ஸ் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம இப்போ வந்து கம்பெனிங்கிற பேரில் லெட்டர் ஹெட் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எனக்கு இமேஜாக இருக்கட்டும், தென் அட்டாச் இமேஜ். இப்போது டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு அட்டாச் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பேர்டோட லோகோவை நான் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த பர்டிகுலர் லெட்டர் ஹெட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் இமேஜ் எங்கே இருக்கணும், இமேஜ் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், தென் ஃபூட்டரில் என்ன இருக்கணும், எல்லாமே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் லெட்டர் ஹெட் பிரிண்டிங் ஃபார்மேட், சேல் இன்வாய்ஸ் போட்டுட்டு சேல் இன்வாய்ஸ் பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ அந்த ப்ராசஸில் நம்ம இந்த லெட்டர் ஹெட்டை பற்றி பார்ப்போம், ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட், ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் டேக்ஸ் ஐடி. இந்த டேக்ஸ் ஐடிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் கிவ் யுவர் ஜிஎஸ்டி, இஃப் யூஆர் ரிஜிஸ்டர்ட் பர்சன், உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டேக்ஸ் ஐடி எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, இன் தி சேம் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் லெட்டர் ஹெட் எப்படி எஃபெக்ட் ஆகுமோ, நீங்கள் ஒரு சேல் இன்வாய்ஸ் எடுத்தீங்கன்னா கீழே டிஃபால்ட்டாக உங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இஸ் மேண்டட்டரி ஃபார் ஆல் ஜிஎஸ்டி சப்ளையர்ஸ். அந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் போகக்கூடாது. ஸோ அதனால் அந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் வரணுங்கிறதுக்காக இந்த டேக்ஸ் ஐடியில் நம்ம ஜிஎஸ்டி நம்பர் கொடுப்போம். சின்ஸ் ஐ எம் ரன்னிங் அண்ட் அன்ரிஜிஸ்டர்ட், ஏன்னா இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் ஆக்சுவல் ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்தா மட்டும்தான் வேலிட் ஆகும். ஏன்னா சும்மா ஒரு நம்பர் கொடுத்தனா அது எனக்கு வேலிடேட் ஆகாது, அன்ரிஜிஸ்டர்னே தான் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ இல்லை நான் ஒரு வேறு ஏதோ கம்பெனி ஜிஎஸ்டி காப்பி பண்ணி போட்டாலும் இன்வேலிட்னு வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் அன்ரிஜிஸ்டர் வச்சு இப்போ நான் கம்பெனி ரன் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் வரணும். தென் வாட்ஸ் யுவர் டொமைன்? மை டொமைன் இஸ் மேனுஃபேக்சரிங். அதுதான் பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஐம் ஸ்டிக்கிங் வித் மேனுஃபேக்சரிங் செக்டர். ஸோ மற்ற செக்டர்ஸில் இந்த அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், பட் இன் திஸ் வீடியோ ஐம் ஸ்டிக்கிங் வித் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ். ஸோ தென் டேட் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 1st October. நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பேரண்ட் கம்பெனி எதுவுமே கிடையாது. ஸோ என்னோட பேன் எதுவும் கொடுக்கல. ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் இருந்தால் இங்கே நம்ம நோட்ஸ் மேலே டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நோட்ஸ் டெஸ்ட் 1 2 3. ஸோ வாட் எவர் டீட்டெயில்ஸ் யூஆர் தேர் டு கிவ் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நோட்டாக கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸாக இருக்கட்டும், பையிங் செல்லிங் எல்லாமே டிஃபால்ட்டாகவே எதுவுமே ஃபில் ஆகாமல் இருக்கு இல்லையா? ஸோ ஒன்ஸ் நான் இப்போது சேவ் கொடுக்குறேன் அப்படின்னா யூ கேன் சி. ஸோ இந்த செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் எதுக்குன்னா, இ-வே பில், இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்குலாம் ஏபி கலெக்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஃபீச்சர்ஸில் பார்த்துக்கலாம் விட்டுலாம் இப்போ. ஸோ யூ கேன் சி தட் இப்போது 1% கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு, எல்லாமே ஓகே. அப்ரிவேஷன் ஏபிசி. ஸோ எவ்ரிதிங் சீம்ஸ் ஃபைன். இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃபால்ட்டாகவே ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ரெடி ஆயிடுச்சு. சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட். அதாவது என்னன்னா, கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறத cash-abc, ஏபிசிங்கிறது சொன்னோம் இல்லையா, நம்மளோட அப்ரிவேஷன். ஸோ டிஃபால்ட் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் வந்து டெட்டாஸில் ஏபிசி, பேபிள் அக்கௌண்ட் கிரெடிட்டாஸ் ஏபிசி. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடி பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தா தெரியும், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணது கீழே பார்த்தீங்கன்னா, ஸோ இட் ஹாஸ் கிரியேட்டட் இட்ஸ் ஒன் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கம்பெனிக்காகவே ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சிருச்சு. ஸோ இதுக்குள்ள என்னென்ன ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன கிரியேட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அசெட்ஸ் கீழே கரண்ட் அசெட்ஸ் கீழே அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள், பேங்க் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்ட், லோன்ஸ் இன் அக்கௌண்ட், செக்யூரிட்டி டெபாசிட்ஸ், ஃபிக்ஸ் அசெட்ஸ் கீழே பில்டிங், ஃபர்னிச்சர்ஸ், எக்யூப்மெண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் எதுவுமே நான் கிரியேட் பண்ணலை. ஜஸ்ட் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு நெக்ஸ்ட் டே இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்சஸ், டேரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே டிஃபால்ட்டாக உள்ள ரெடி ஆகுறது. இல்லை வேண்டாம், எனக்கு இது இப்படி இருக்கணும்னு வேண்டாம், எனக்கு புதுசாக வேறு ஒன்று வேண்டும், அது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்பென்சஸில், டேரக்ட் எக்ஸ்பென்சஸில் எனக்கு இது மட்டும் தான் இருக்குது, எனக்கு லேபர் சார்ஜஸ் ஒன்று கிடையாது. அதை நான் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் சைல்டில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, லேபர் சார்ஜஸ். ஸோ அக்கௌண்ட் நம்பர் எது நான் கொடுக்க வேணாம் இப்போதைக்கு. இது குரூப்பாக இல்லை கிடையாது. எனக்கு குரூப்னா என்னன்னா, இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் இருக்குது தெரியுமா, அது ஒரு குரூப். எக்ஸ்பென்சஸ் கீழே தான் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ். அந்த டேரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே தான் இந்த லேபர் சார்ஜஸ் ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ அக்கௌண்ட் டைப் என்னது? ஸோ இது இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ கரன்சி மேக்ஸிமம் இது நான் ஆப்ஷனல் தான், ஏன்னா கம்பெனியோட டிஃபால்ட் என்னவோ அதுவே இன்னும் உட்காந்துரும், இல்லை கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் நியூ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள ஒரு லேபர் சார்ஜ் கிடையாது. இது ஏன் இப்படி இருக்குன்னா, ஸ்டாக் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளேயே ஒரு ஸ்டாக் எக்ஸ்பென்சஸ் உள்ள ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண உடனே மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடியாக உட்காந்துரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேஷன்ஸ் போக எனக்கு வேற என்னென்ன உள்ள ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி கேன் லைக் ஐ சேட் தட் டிஃபால்ட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கம்பெனிக்கு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்டார்ட் இன்கார்பரேஷன் பண்ணிட்டோம், யூ வில் பை சம் கரண்ட் அக்கௌண்ட் ஃபார் தட் கம்பெனி இல்லையா? ஸோ அந்த கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட்டை டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா பை திச் வே. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் கிரியேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பேமெண்ட் என்ட்ரி அப்போ பார்த்துக்கலாம். ஸோ பிஃபோர் தட் லெட்ஸ் கீப் இட் ஆஸ் எம்டி நவ். தென் இது மட்டும் இல்லாமல் ஒரு அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட் இருந்தால் அந்த எந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டிஃபால்ட்டாக பண்ணணும், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ரவுண்ட் ஆஃப் ஃபார் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் எங்கே சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வில் பி தேர் இன் வைல் கிரியேட்டிங் அ கம்பெனி. ஸோ டிஃபால்ட் பையிங் டேர்ம்ஸ் என்னன்னா, ஸோ இந்த கஸ்டமருக்கு இந்த டைம் தான் கிரெடிட் பீரியட் கொடுத்துருக்கோம், இந்த பார்ட்டி இந்த டைம்குள்ளே பேமெண்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் இந்த டிஃபால்ட் பையிங் டேர்ம்ஸ். இது வந்து நம்ம ட்ரிகர் பண்ணிவிடும். ஸோ இது வந்து இட்ஸ் லைக் கிரியேட்டிங் நியூ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதை நம்ம செப்பரேட்டாகவே வீடியோவை பார்க்கலாம், ஏன்னா வி நீட் டு லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும் கோடிங் லெவலில். ஸோ வில் சி திஸ் இன் செப்பரேட் வீடியோ. தென் ஸ்டாக் அண்ட் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும். ஸோ இட்ஸ் லைக் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணால் அந்த கம்பெனி கூட என்னென்ன அக்கௌண்ட்ஸ் லிங்க்ல இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். தென் ஒரு கம்பெனியில் ஒரு டேஷ்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்பெனி கூட எத்தனை சேல் ஆர்டர் லிங்க்ல இருக்கு, இந்த கம்பெனியில் எத்தனை சேல் ஆர்டர் போயிருக்கு, எத்தனை சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் ஆயிருக்கு, இதில் நம்ம பர்ச்சேஸ் கொண்டு வரணும் கூட கொண்டு வரலாம். we need to customize that. ஸோ கஸ்டமைசேஷன் ஆஃப் டேஷ்போர்ட் இஸ் we need to make it a செப்பரேட் வீடியோ தான் போடணும், ஏன்னா இட்ஸ் லிட்டில் பிட் பிக் ப்ராசஸ். பட் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லைனா இந்த ஃபியூச்சர் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அதே மாதிரி கம்பெனி கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல கிரியேட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் காட்டியிருக்கும், ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் காட்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹோல்டிங் கம்பெனி ரெடி பண்ணிட்டீங்க, அந்த ஹோல்டிங் கம்பெனி கீழே இருக்கிற சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நீங்கள் உள்ள போய் ஆட் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 அக்கௌண்ட் நீங்கள் புதுசாக மேனுவலாக ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது டிஃபால்ட்டாக ஒரு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்னு சேவ் ஆகும், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள சேவ் ஆயிடும். இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணும்போது அதே சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வேணுங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அந்த எக்ஸிஸ்டிங்னு கொடுத்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் கம்பெனிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு கேட்கும். அப்போ அந்த டைப் கம்பெனி நேமை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது எக்ஸிஸ்டிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை டிஃபால்ட்டாக உள்ள பிளகின் பண்ணி விட்டுரும். ஸோ இட் வில் ஹெல்ப் யூ லைக் ரெடியூஸ் டைம். இன்னொரு தடவை நீங்கள் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பழசுக்கு ரெடி பண்ணி வச்சதே எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு. ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இயர்லி இந்த வீடியோ நம்ம இந்த கண்டென்ட் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் தட் யூ guys are aware of all these contents as of right now. ஸோ ஏன் நம்ம கம்பெனி நேம் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது, அப்ரிவேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது சிஓஏல சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் ஒரு அக்கௌண்ட் பக்கத்தில் எப்படி கம்பெனி லிங்க் ஆகுதுன்னு பார்த்தோம். டிஃபால்ட் கரன்சியும் கண்ட்ரியும் சேர்ந்து எப்படி ஒரு சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரெடி பண்ணுதுன்னு பார்த்தோம். தென் ஜிஎஸ்டி டிஃபால்ட் ரேட் எப்படி ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ ஜிஎஸ்டி ரேட்டுங்கிறது ஐட்டம் வைஸ் வில் பி தி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, தென் கம்ஸ் தி சப்ளையர் அண்ட் வெண்டர் வைஸ், தென் கம்ஸ் தி கம்பெனி வைஸ். ஸோ அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியாக இருந்தால் எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்த்தோம். தென் டிஃபால்ட் ஹாலிடே லிஸ்ட் நம்மளே செக் பண்ணி பார்த்தோம், நம்மளே ஒரு டிஃபால்ட் ஹாலிடே லிஸ்ட் ரெடி பண்ணோம். ஏன்னா அது இப்போ யூஸ் ஆகலனா கூட நாளைக்கு ஹெச்ஆரில் நீங்கள் சேலரி பேபிள் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஆப்ஷனலாக டிஃபால்ட் லெட்டர், டேக்ஸ் ஐடி, டொமைன், ஸோ இதெல்லாமே பார்த்தோம். ஒரு கம்பெனி கிரியேஷன் ஏன் இவ்வளோ நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸோட நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நாளைக்கு இமேஜின் தட் 1 year இப்படியே ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்போ சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படவே இல்லை, அப்புறம் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு ஒரு 1 year பாஸ் ஆயிடுச்சுன்னா தி நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வில் பி சோ ஹியூஜ். ஸோ அப்போ போயிட்டு நான் ஒரு ஃபீல்ட் நீங்கள் ஆல்டர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் லைக் மேஜர் டேமேஜ் கிரியேட் பண்ண உள்ள. ஸோ அதனால தான் நீங்கள் கம்பெனி கிரியேட் பண்ணும்பொழுதே ஸோ இதுதான் இந்த லீகல் நேம் தான் யூஸ் பண்ணணும், இந்த அப்ரிவேஷன் தான் யூஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கம்பெனி கிரியேஷன் அப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த அப்கமிங் வீடியோஸ் ஐ வில் ஸ்டார்ட் அபவுட் ஸோ நம்ம கம்பெனி இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வில் கிரியேட் அ பர்சனல் பேங்க் அக்கௌண்ட் லைக் கரண்ட் அக்கௌண்ட் ஃபார் திஸ் கம்பெனி. அந்த கரண்ட் அக்கௌண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐட்டம் கிரியேஷன் போவோம், ஐட்டம் கிரியேஷனுக்கு அப்புறம் சப்ளையர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லையும் ஒரு டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி வீடியோ நம்ம இந்த அப்கமிங் டாபிக்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிகார்டிங் தி கம்பெனி கிரியேஷனாக இருக்கட்டும், இல்லை ஸோ சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எப்படி ஆல்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் லீவ் இட் இன் த கமெண்ட், ஐ வில் ரிப்ளை ஃபார் யூ. ஸோ we'll see you in the next video.